எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம போன வீடியோல ஸ்ரீ மந்திர மாத்ருகா புஷ்பமாலா ஸ்தவஹ மொதல் 2 ஸ்லோகாவோட தாத்பரியம் பார்த்தோம். இப்ப அடுத்த 2 ஸ்லோகாவோட தாத்பரியம் பார்க்கலாம். ஈசானாதி பதம் சிவைக்க பலகம் ரத்னாசனம் தேசுபம். அம்பாளுக்கு ஆசனம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஆசனம்னா 4 கால்கள் இருக்கும், ஒரு பலகை இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன், மகாதேவன், சதாசிவன் இவங்க எல்லாமே அம்பாலோட ஆசனத்தின் கால்கள் மற்றும் பலகையாக இருக்காங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஹையரார்கி மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இவங்க எல்லாரோட செயல்படக்கூடிய அந்த சக்தியின் ரூபமா இருக்கக்கூடியவள் அம்பாள். அந்த சக்தி இல்லைன்னா இவங்கள் ஒரு பிரேத்தத்துக்கு சமம். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமால இவளுக்கு பஞ்ச பிரேதா சனாசீனா அப்படின்ற பேர். பிரம்மதேவன் இந்த உலக படைக்கிறார், விஷ்ணு காப்பாற்றுகிறார், ருத்ரன் மரணத்துக்கான காரணம், அதாவது அந்த ஆத்மாக்களை திருப்பியும் இருந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. மகாதேவன் இந்த உலகத்துல பிரளயத்தை உண்டாக்குகிறார். பிரளயம் அப்படின்னா திருப்பியும் போய் இருக்கிற இடத்திலே போய் சேர்றது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சதாசிவன் அனுகிரகம் செய்கிறார். அனுகிரகம்னால இந்த உலகம் திருப்பியும் உருவாகிறது. இந்த பிரபஞ்சம், உலகம்னா பூலோகம் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி சக்தி அவங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால அவளுக்கு இந்த பேர். அவளோட அந்த ஆசனம் கூட ரொம்ப சுபமானது, அதாவது மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அம்பாள் மட்டும் கிடையாது, அவளை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும், அவளை சார்ந்த எல்லா விஷயங்களும் மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாத்யம் குங்கும சந்தனாதி பரிதைஹி அர்க்யம் சரத்னாக்ஷதைஹி. அம்பாலோட பாத கமலங்களுக்கு பூஜை செய்றோம். அதுக்கு நம்ம நீரால அம்பாலோட பாத பூஜை செய்றோம். அந்த நீர் எப்படிப்பட்ட நீர்? குங்குமம் சேர்த்திருக்கேம்மா, சந்தனம் சேர்த்திருக்கேம்மா, அக்ஷதை சேர்த்திருக்கேன், இப்படி வாசனை மிக்க பல பொருட்களை அதுல சேர்த்திருக்கேன், அதனால அந்த தண்ணினால உனக்கு பாத பூஜை பண்றேம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம தியானம் பண்ணோம், ஆசனம் கொடுத்தாச்சு, பாத்தியமும் செஞ்சாச்சு. அடுத்தது அர்க்யம் அப்படின்னா கை காண தேவையான தண்ணீர் கொடுக்கணும். அந்த தண்ணி என்ன மாதிரி தண்ணி? அதுல ரத்னங்கள் போட்டு அக்ஷதையாக செஞ்ச ஒரு நீர். இதை நான் அர்க்யமா உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சுத்தே ராச்சமணீயகம் தவ ஜலைஹி பக்தியாமயா கல்பிதம். சுத்தமான நீரை எடுத்து உனக்கு அருந்துறதுக்காக நான் கொடுக்கறேன். ஆச்சமணீயம். அடுத்த ஸ்டெப், நான் இது எல்லாமே உன்னோட பக்தன், நான் உன்னோட மனசுல நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேம்மா. அடுத்த பாதம் காருண்யாமிருத வாரிதே ததகிலம் சந்துஷ்டயே கல்பதாம். நீ கருணையின் கடல், எப்பொழுதுமே கருணை மிக்கவள் நீ. இந்த உலகத்து மேல உனக்கு அப்படி ஒரு அன்பு. இது எல்லா விஷயத்தையும் நான் கற்பனையில செஞ்சு உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அம்மா. இது எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்காக தான் அம்மா அப்படின்னு சொல்றோம். யோகிகள் போன்ற மகான்கள் கடைசியா அடையணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயம் நீதாம்மா. விசாலமான கண்கள் உடையவள் நீ. அடுத்த ஸ்டெப்பா ஸ்நானம் அப்படின்னு கொள்ளக்கூடிய அபிஷேகம்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அபிஷேக நீர்ல என்னென்ன சேர்த்திருக்கேன்? பன்னீர் சேர்த்திருக்கேன், சந்தனம் சேர்த்திருக்கேன், குங்குமப்பூ சேர்த்திருக்கேன், பச்சைக்கற்பூரம் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய வாசனை பொருட்களை சேர்த்து உனக்கு நீர் தயாரிச்சிருக்கேம்மா, உனக்கு அபிஷேகத்துக்காக. இது மட்டும் இல்ல, பசும் பால், இளநீர், இப்படி எல்லா விஷயத்தையும் வச்சிருக்கேம்மா. ஸ்நானத்துக்காக நான் கொடுக்கக்கூடிய அந்த நீர் மந்திரங்கள் நிறைந்த நீர். மந்திரத்தினால அந்த நீர்ல சக்தி உண்டாக்கி இருக்கேம்மா. நீ ஸ்நானம் பண்ணிக்கோமா, இது எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்காக தான்மா, எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்றோம். வாங்க இப்ப இந்த 2 ஸ்லோகாவையும் நம்ம கத்துக்கலாம்.
ईशानादिपदं शिवैकफलकं रत्नासनं ते शुभम् पाद्यं कुङ्कुमचन्दनादिभरितैः अर्घ्यं सरत्नाक्षतैः शुद्धैराचमनीयकं तव जलैः भक्त्या मया कल्पितम् कारुण्यामृतवारिधे तदखिलं सन्तुष्टये कल्पताम् लक्ष्ये योगिजनस्य रक्षितजगत् जाले विशाले क्षणे प्रालेयाम्बुपटीरकुङ्कुमलसत् कर्पूरमिश्रोदकैः गोक्षीरैरपि नारिकेलसलिलैः शुद्धोदकैर्मन्त्रितैः स्नानं देवि धिया मयैतदखिलं सन्तुष्टये कल्पताम्